விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் இயங்கி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தானம் கண்மாய் மீன்குட்டை பராமரிப்பு அறக்கட்டளை. இவ்வறக்கட்டளையின் சார்பில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் ஆலோசனைகளோடு இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர் தொழிலோடு பண்ணை குட்டைகள் அமைத்தும் அக்குட்டைகளில் மீன் வளர்த்தும் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. அவ்வறக்கட்டளையின் பயன்களை பற்றி திரு கே மணிவேலுவிடம் கூற கேட்டபோது, என்னோட பேர் கே மணிவேல். எங்களோட நிறுவனம் தானம் வயலக கண்மாய் அறக்கட்டளை. இது மதுரை மையமாக கொண்டு செயல்படுது. இதோட நிறுவனம் தான் சிங்கம்நரி வட்டார வயலகம். சிங்கம்நரி வட்டார வயலகத்தோட நோக்கம் என்னென்னா, கண்மாய் சார்ந்த விவசாயிகளை மேம்படுத்துறது எப்படின்னு சொன்னால், கம்மாய் இப்போ ஒரு கம்மாய் இருக்குன்னா அது பழங்காலத்தில் தான் அந்த தூர் வாரி எல்லாமே மடையெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்மாயை மேம்படுத்துறது. இது எப்படின்னா, தான வயலக அறக்கட்டளையும் ஐடிசி இணைந்து இந்த கம்மாய் மேம்பாட்டு திட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் கம்மாய் மேம்பாட்டு திட்டம் மட்டும் இல்லாமல் பண்ணைக்குட்டையும் நாங்கள் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபார்மர்ஸுக்கு 40 விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பண்ணைக்குட்டை 40 இடத்துல வெட்டி கொடுத்துருக்கோம். இந்த 40 இடத்துல வெட்டி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதின்னு பார்த்தோம்னா, அவங்க கம்மாய் சார்ந்த விவசாயியாக இருக்கணும். அவங்க குறைஞ்சது ஒரு 4 ஏக்கராவது அவங்களுக்கு நிலம் இருக்க மாதிரி நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி இந்த பண்ணைக்குட்டை வெட்டி கொடுத்துருக்கோம். இந்த பண்ணைக்குட்டை எப்படி அவங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் வெட்டி கொடுக்கல. நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 100% 25% அவங்க விவசாயிகள் கொடுப்பாங்க. மீத 75% ஐடிசியிலேருந்து கொடுப்பாங்க. இந்த 75% எப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபா அதுக்கு மொத்த தொகை அப்படின்னா 25,000 ரூபா விவசாயிகள் கொடுப்பாங்க. மீத 75,000 ஐடிசியிலேருந்து கொடுக்குறாங்க. இந்த பண்ணைக்குட்டை வெட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல், இங்கே குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து இந்த 40 விவசாயிகளுக்குமே மீன் வளர்ப்பை பற்றி பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு வருஷமே நாங்கள் உங்களுக்கு இந்த மீன் கொஞ்சம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, அவங்கள இப்போ ஒரு 10 விவசாயிக்கு இந்த குன்றக்குடி அறிவியல் மையத்தில் நாங்கள் வருஷம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறால், ரோகு அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 4 வருஷமாக இறாலும் கெண்டை மீன் வளர்க்குறத பற்றி பயிற்சிகள் கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இறால் வளர்க்குறதுக்கும் கெண்டை மீன் வளர்க்குறதுக்கு தனித்தனியாக பயிற்சிகள் கொடுத்தோம். இப்போ இந்த கடந்த 2 வருஷமாக ரெண்டுமே சேர்ந்து வளர்க்குறதுக்கான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டையில் 500 சதுரடி இருக்குன்னா அதில் அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வர லாபம் வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது விவசாயிகளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் இப்போ கூலி வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான தொழிலாகவும் இருக்குது, லாபகரமாகவும் இருக்கிறதுனால இந்த நாங்கள் ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். நாம் உண்ணும் உணவில் முக்கியமானதாக கருதப்படுவது தக்காளி ஆகும். தக்காளியில் பல வகைகள் இருந்தாலும் 2 வகை தக்காளி மக்களால் அதிக அளவில் விரும்பப்படுகிறது. அது நாட்டு தக்காளி மற்றும் பெங்களூர் தக்காளி. இந்த நாட்டு தக்காளி ரொம்பவே இயற்கையானது. அது மட்டும் இல்லாமல் அதிக சுவை தரக்கூடியது. இப்பொழுது பசுமை குடிலில் தக்காளி சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் காரிமங்கலம் வட்டாரம் முதலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி MD தனசேகர் அவர் தரும் தகவல்களை காணலாம். MD தனசேகர் என்பவர் என்னுடைய பெயர். நான் விவசாய தோட்டக்கலை மூலமாக இந்த ஏரியாவினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு எனக்கு நல்ல கிரியாபூக்கியாக KVK பாப்பாரப்பட்டி அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. எல்லா வித உதவியும் செய்கிறாங்க. இங்கே எல்லாம் என்னென்ன டிசீஸ் வந்தாலும் சரி, எது என்ன சந்தேகம்னாலும் கேட்டாலும் சொல்கிறாங்க. இங்கே அடுத்ததாக இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீன் ஹவுஸினுடைய பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே விளையிறதுக்கும் உள்ளே விளையிறதுக்கும் ஒரே கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி அதிகமாக வரும்.
அடுத்தது வந்து நல்ல ரேட்டு நமக்கு மார்க்கெட்டிங் பர்ச்சேஸ்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுக்கிறாங்க. குவாலிட்டி வந்துனாக்கா காரணம் என்ன, குவாலிட்டி வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உள்ளே வந்து மழை பெய்யறதில், மழை தண்ணி வந்து விழுறதில்ல செடி மேலே. அடுத்தது வந்து பனி வர்றதில், காற்று வர்றதில், பூச்சி எஃபெக்டும் இல்லை. அதனால் இதுக்கு வந்து நல்லா பூச்சி புழு இல்லாமல் தக்காளி நல்லா உருண்டு நல்லா பெருசாக வருது. இதில் வந்து எந்த ரகம் வச்சாலும் நல்ல க்ரோத் இருக்கும். இது வந்து ஒரு வருஷத்து கிராப்பு. நீங்கள் 3 மாதம் போடுறத விட இங்கே வந்து இதில் உள்ள ஷெட்டில் போட்டிங்கன்னா 9 மாதம் ஹார்வெஸ்ட்டுக்கு இங்கே வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து அந்த உள்ள அந்த நாங்கள் மண் மல்ச்சிங் பண்ணுறப்ப ரெட் சாயிலாக இருந்தால் க்ளே சாயில் போடுறோம், க்ளே சாயிலாக இருந்தால் ரெட் சாயில் கொட்டுறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளே சாயிலில் வந்து ரூட்ஸ் வந்து டைட்டாக போகும், ஆனால் காயினுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரெட் சாயில் வந்து லூஸாக போகும் ரூட்ஸு, ஆனால் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டும் மல்ச்சிங் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே அது வந்து நல்லா நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஆவரேஜ் ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு மல்ச்சிங் பண்ணிவிட்டு நல்லா பண்டு போட்டுடணும். பண்டு வந்து 2 அடிக்கு 2 அடி 2 அடி போட்டோம்னா நல்லா கேப் விடணும். கேப் விட்டு ஏன்னா நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு வந்து வசதியாக போடணும். அப்புறம் வந்து இந்த தக்காளியை பொறுத்த வரலும் நெமிட்டோட்ஸ்னு ஒரு டிசீஸ் வரும். நெமிட்டோட்ஸ்னால் இந்த வேரில் இருக்கிற வேர் முண்டுக்கள், அதை வந்து வேரில் இது பூமியில் போகாது. அதுக்கு நெமிட்டோலின் நினைக்கணும். அந்த நெமிட்டோலின் வந்து நம்ம நாற்று பெட் நாற்றுலே வந்து வச்சுருக்கிறப்ப அந்த பெட் நாற்றுலே நெமிட்டோலின் ஊற்றிட்டோம்னா நமக்கு ஒரே ஒரு 5 நிமிஷத்து ஒர்க்கு அந்த நெமிட்டோலின்னு இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம செடி வச்சுட்டோம்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து நெமிட்டோலின் முதல்ல ரெடி பண்ணிடணும். அடுத்தது வந்து இதில் பாம்பு கோடுன்னு ஒன்று வரும், முன்கருகள் பின்கருகள், சாம்பல் நோய், இதெல்லாம் இதனுடைய இதில் இந்த தக்காளியில் வரும். அதுக்கு தேவையாகிறப்ப நாங்கள் கேவிகேயில் அன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டு மருந்து வருதோ அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஃபோன் போட்டு கேட்டாவே உடனே பாப்பாரப்பட்டிக்கு இங்கேருந்து பக்கம் எங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் உடனே ஃபோன் பண்ணாக்கா இந்த மருந்து அடிங்க இந்த மருந்து அடிங்க, இல்லாட்டினா இமீடியட்டாக வாங்க தோட்டத்துக்கு அப்படின்னாலும் வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நல்லா உதவி பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். க்ரீன் ஹவுஸில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தாவே அந்த செடி வந்து நல்லா க்ரோத் வரும். அதுக்கு வந்து நாங்கள் டிஜிட்டல் மீட்ரு போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபாகர் போடுறோம். இது வந்து ஃபாகர்ன்றது வந்து ஏரை மட்டும் மாய்ச்சர் பண்ணும் அப்படியே அந்த இது மாதிரி. ஏன்னா தண்ணி வந்து தக்காளி மேலேயோ பூ மேலேயோ கேப்சிகம் மேலேயோ படக்கூடாது. ஏன்னாக்கா அந்த தலை பட்டாக்கா இந்த தலையெல்லாம் பழுத்துரும். மிஸ்டிங்கிறது வந்து அது ஒன்று பாருங்கள், அது பக்கமே போட்டிருக்குறோம் அந்தாண்ட. அந்த மிஸ்டிங் வந்து மூடு பனி மாதிரி வரும், ஜஸ்ட் லைக் ஊட்டி மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரோஸுக்கு பூக்கெல்லாம் மேலே தண்ணி விழுந்தால் தான் அது மலரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது மிஸ்டிங்கை போட்டுடுறோம். மிஸ்டிங் போட்டாக்கா இது ஒரு நிமிஷம் போட்டோம்னா இந்த ஷெட்டுக்கு பூரா கூலிங் ஆகிடும், அப்படியே ஏசி மாதிரி. இது உயிரிய தொழில்நுட்பன்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், காஸ்ட்டு நமக்கு கம்மி, லாங் பீரியடு. இதில் வந்து ஒரு வருஷம் எந்த கிராப் வச்சாலும் சரி, நீங்கள் ஒரு வருஷம் நல்ல அட்வான்டேஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா 12 மாதத்தில் அந்த 3 மாதம் ஒரு 3 மாதம் வந்து நம்ம 1 மாதம் நாற்று வைக்கிறோம், நாற்று நர்சரியில் அதை கொண்டு வந்து வச்சு 60ஆவது நாள்லேருந்து நமக்கு ஹார்வெஸ்ட்டு அதுலேருந்து 9 மாதம் நமக்கு வந்து ரெகுலராக கரெக்டாக மெயின்டைன் கொடுக்கும். அதுக்கு வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது. வெளியிலலாம் 3 மாதம் தான் இருக்கும் தக்காளி, அதுக்கு முன்னாடி அழிஞ்சிடும். இதில் வந்து 9 மாதம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 3 தடவை நீங்கள் ப்ளவிங் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 3 மாதத்தை ஒரே டைமில் 3 டைமுடைய காஸ்ட்டு வந்து ஒரே டைமில் நம்ம பண்ணிடுறோம். அந்த காஸ்ட்டு வந்து 10 ரூபா செலவு பண்ணுறோன்னா இதுக்கு வந்து 3 ரூபா செலவு பண்ணால் போதும். ஆனால் உயிரி தொழில்நுட்பம் இது, அதனால் அட்வான்டேஜ். உரமும் கம்மி, நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகுது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், லட்சக்கணக்கில் பண்ணுறோம். பட் வந்து நமக்கு லேபர் கம்மி, 2 ஆள் 3 ஆள் இருந்தால் போதும். இதை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அறுக்கிறதோடு சரி நம்ம வச்சு இதை நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் விட்டாவே போதும்.
இப்போ இதுக்கெல்லாம் உரம் விட்றதா இருந்தாக்கா நாங்கள் 3 கிலோ விட்றோம், அவ்வளோதான். 3 டேஸ்க்கு 3 கிலோ. இப்போ நீங்கள் ஒரு 10 மூட்டை எடுத்திங்கனாக்கா, ஒரு 5 மூட்டை எடுத்திங்கனாக்கா, ஒரு அந்த 9 மந்த்ஸுக்கும் நமக்கு கம்ப்ளீட் டோட்டலுக்கு எல்லாத்துக்குமே உரம் ஆகிடும். ஃபெர்டிலைசரும் கம்மியாகுது, மருந்தும் கம்மியாகுது, லேபரும் கம்மியாகுது. பட் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ஹேண்ட்லிங் சார்ஜ் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதில் ஒரு பெனிஃபிட், இதில் ஒன்று நல்லா பெனிஃபிட் இருக்குது. அதனால் நமக்கு வந்து எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அடுத்தது வந்து இந்த க்ரீன் ஹவுஸினுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் ஹவுஸினுடைய ஸ்ட்ரக்சருங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 1/4 ஏக்கராவில் விளையிறது வந்து இப்போ ஒரு ஷெட்டினுடைய நீட்டை வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அந்த 1000 ஸ்கொயர் மீட்டரில் 1/4 ஏக்கரா, 1/4 ஏக்கராவில் விளையிறது வந்து நீங்கள் வெளியில் 5 ஏக்கராவில் விளையலாம். அவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸு இந்த க்ரீன் ஹவுஸை பொறுத்தவரையிலும் வருது. நீங்கள் 10-25 சென்ட்டில் 5 ஏக்கராவில் விளையக்கூடிய தக்காளி வந்து இதில் விளையுது. நல்ல ஒரு ஷெட்டு விளைஞ்சினாக்கா 100 பாக்ஸ் தக்காளி போகுது ஒரு லோடுக்கு. 3 டேஸ் ஆர் 4 டேஸ் பக்கமே. இதனுடைய க்ரோத் வந்து இந்த டாப் 20 அடி போய் எட்டுது இந்த செடி. அடுத்தது வந்து இந்த க்ரீன் ஹவுஸுக்கு வந்து மெயினாக வேண்டியது ட்ரிப்பு வந்து நல்ல ட்ரிப்பு போட்டுட்டு, இந்த ட்ரிப்பிலே தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 நிமிஷம் ஒன்றா போதுங்க தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த 10 நிமிஷத்துலேயே நம்ம உரத்தையெல்லாம் விட்டுட்டு காலையில் எழுந்து 1 மணி நேரம் நாம் இந்த இது வயலை பார்த்துட்டோம்னா வேறு எங்கே வேணாலும் போகலாம். திரும்ப ஈவினிங் வந்து பார்த்து என்ன இருக்குது ஏது இருக்குது, அவ்வளோதான். மருந்து மட்டும் அடித்தா போதுங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் இது மகரந்த சேர்க்கை ஆகிறதுக்கு வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு குச்சி போட்டு நேராக அல்லக்கவர் விட்ருவோம். இப்படி ஆட்டினோம்னா எல்லா செடியும் த்ரோட் கடைசி வரைக்கும் ஆடிடும். ஏன்னா ஒவ்வொரு செடியும் நாங்கள் போய் தட்டிகிட்டு இருக்க முடியாது, லேபர் பிரச்சனை அதெல்லாம். அதனால் என்ட்ரன்ஸில் வந்து சும்மா இப்படி ஒரு ஆட்டினோம்னா கடைசி வரைக்கும் ஆடும். அதனால் இது வந்து எல்லாமே தெரிகிறது வந்து ரொம்ப நல்லது. க்ரீன் ஹவுஸ் போடுறதுனால எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வைக்கிற பொருள் வந்து அழியிறதில்ல. அதனால் பயம் இல்லாமல் இருக்கலாம். எப்படியும் பொருள் இப்போ வச்சுட்டோம்னா இதில் கெட்டியாக இருக்குது தக்காளி அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எதனால் மழைனால காற்றுனால பனினால் அழியிறதில்ல, அந்த ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். அதனால் பயம் இல்லாமல் விளை வைக்கிறோம். விளை வச்சா காற்று மழை சீசனுக்கு போயிடுது, உடனே நல்லா ரேட் இருக்கிறப்ப செடி போயிடும். ஆனால் நாம் வந்து இதில் காப்பாற்றிக்கூடிய ஒரு தன்மை இந்த க்ரீன் ஹவுஸுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.